நம்பிக்கை தீபம் ஏற்று தீபம் ஏற்றனோ நம்பிக்கை தீபம் ஏற்று தடைகள் யாவும் தகர்த்தெறி மனதிலே ஒரு திசை மனதிலே ஒரு திசை. வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கொடுத்த கணிப்பில் இன்றைக்கி என்ன மாதிரி நம்ம வெற்றி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, நான் ஆல் போர்டில் வந்து 1, 9, 8 அப்படி சொல்லிட்டு நம்ம கொடுத்துருந்தோம். அதில் 9ம் 8ம் ஒரு சிறப்பான வெற்றியை கொடுத்துருக்கு. வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆல் போர்டில் 1, 9, 8 நம்ம கொடுத்துருந்ததில்ல. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாக்ஸ் நம்பரில் சொல்லிட்டு 178 699ன்னு கொடுத்தோம். அதில் 69 பிசியில் பாஸ் ஆகிடுச்சு. வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள். நாளைக்கு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது எதுலேருந்து வரப்போகுது அப்படிங்கிற டீட்டெயில் தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயங்கள் புரியும். 69 பிசியில் ஒரு அருமையான வெற்றி இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏபியில் நம்ம ஏபிஎஸ்சிபிசின்னு இது கொடுத்ததில் நம்ம வந்து ஏபிலையும் 86 அப்படி சொல்லிட்டு பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி சொல்லப்போனால் ஒரு முழுமையான வெற்றியை நோக்கி கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு, அவ்வளோதான். பார்க்கலாம். இப்போ நாளைக்குரிய கெஸ்ஸிங்கில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு 58 69 அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு இன்றைக்கி ரிசல்ட் வந்துருக்குது. இதுபடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 2க்கு 6 6க்கு 8 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 8க்கு ஒரு வேளை நாளைக்கு எப்படி வரும் அப்படின்றது பார்த்திங்கன்னா 869. இதில் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த 768க்கும் 869க்கும் அப்படின்றது ஒரு கணக்கில் வச்சால் இதில் பார்த்திங்கன்னா 7க்கு 8 அப்படிங்கும்போது 8க்கு 9 6க்கு 9 8க்கு 0 அப்படிங்கும்போது 9க்கு 1 அப்படி சொல்லிட்டு ஒரு செட்டு 991 அப்படிங்கிறது என் கணக்கில் வருது. உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? 991 ஒரு கணக்கில் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தாலும் எடுத்துங்க. நான் கட் அண்ட் ஷார்ட்டாக சும்மா கம்மியாகவே என்ன விஷயங்கிறத சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன். 869. ஸோ அதுக்கு வந்து 991. இது எல்லாமே கெஸ் பண்ணி தனியாகவே உங்களுக்கு வந்து ஏபிஎஸ்சிபிஸ் அதே மாதிரி நம்ம முன்னே கொடுத்த மாதிரியே நம்ம கொடுத்துடலாம். 869 அப்படிங்கிறதுக்கு இதுலேருந்து இப்படி தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் நிறையா சொல்கிறதுக்கும் விருப்பமே அந்தளவுக்கு ஒரு விஷயங்கள் இல்லை. ஆனாலும் ஒரு சின்ன இம்பார்ட்டண்ட்டான விஷயம் மட்டும் நம்ம பார்க்கணுன்றதை நான் சொல்லியிருக்கேன். 869 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு 991 ஒரு செட்டு நீங்கள் உங்கள் கணக்கில் வந்து எடுத்துங்க. 769 அப்படிங்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 862 அப்படின்றது. 7க்கு 8 அப்படிங்கும்போது 8க்கு 9 6க்கு 6. நான் வந்து 969 எனக்கு ஃபாலோ அப் நம்பரில் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் 969ம் என்னோடய கணக்கில் ஒரு செட்டாக நான் வச்சுருக்கேன். உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. அதாவது 769 ரிசல்ட்டுக்கு 7க்கு 8 8க்கு 6 6க்கு 2 சாரி 9க்கு 2 அப்படிங்கும்போது 7க்கு 9 6க்கு 6. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 7க்கு 8 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 8க்கு 9 6க்கு 6 9க்கு 2 962. 969ல் 962 உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. ஓகேவா? ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கிறது 991 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் எடுத்துங்க. இதுலேயும் ஏ போர்டு இதுலேயும் ஏ போர்டில் 9 அப்படிங்கிறது கிளாஷ் ஆகுது. அப்படிங்கும்போது ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கண்டிப்பாக 9க்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, அதேமாதிரி இந்த சைடில் பார்த்திங்கன்னா 7க்கு 4 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 8க்கு வந்து 5 6க்கு 8 9க்கு 0 அப்படின்னு சொல்லிட்டு 580 அப்படி சொல்லிட்டு ஒரு கணக்கு வருது. உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துடலாம். சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா 858 69 இன்றைக்கி 4Dயோட சொல்ல போன கணக்கு 869 அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு இதுலேருந்து தான் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன தான் பழைய மெத்தட் நம்ம போனாலுமே இதில் தான் வந்து வாய்ப்புகள் நிறையாவே வருது. 869 அதே மாதிரி திருப்பி அதே ஒரு விஷயத்தில் 769 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்குது. இந்த 769க்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நாளைக்கு ஏ போர்டில் ஸ்ட்ராங்கு கண்டிப்பாக 9. 769 அப்படிங்கும்போது 7க்கு 9 அப்படிங்கும்போது 8க்கு 0. இன்றைக்கி வந்து ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 869 அப்படிங்கும்போது இதில் வந்து 7க்கு 9 அப்படிங்கும்போது 8க்கு 0 6க்கு 3 9க்கு 9 0 39. அதே மாதிரி இந்த சைடில் பார்த்திங்கன்னா 7க்கு 5 6க்கு 6 அப்படிங்கிறது 7க்கு 5 அப்படிங்கும்போது
8க்கு 6, 6க்கு 6, 9க்கு 2 அப்படிங்கும்போது 662 அப்படிங்கிறது ஒரு செட்டு கணக்கில் வருது. அவங்க கெஸ்ஸிங்கில் வந்தால் எடுத்துங்க. இந்த ஒரு நம்ம கொடுத்த கணிப்பில் இப்போ இந்த மாதத்தில் அப்படிங்கும்போது நான் இப்போ எடுத்திருக்கிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா 991 எடுத்திருக்கேன், 962 எடுத்திருக்கேன், 580 எடுத்திருக்கேன், 039 எடுத்திருக்கேன், 662 அப்படிங்கிறது எடுத்திருக்கேன். நாளைக்கு சொல்லப்போனால் 62ம் ஓரளவுக்கு நல்லா கிளாஷ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அதனால் 62 உங்கள் கணக்கில் எந்த அளவுக்கு இருக்கோ நீங்கள் அதை வந்து 62 பிசியில் கன்ஃபார்மாக நீங்கள் வச்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பிசியில். அடுத்தது இதுக்கு அடுத்தபடியாக நம்ம இதெல்லாம் வச்சு ஏபிஎஸ்சிபிசி ஆல்போர்டு எல்லாமே உங்களுக்கு நான் தனியாகவே ஒரு அப்டேட் பண்ணிடுவேன். அதை நீங்கள் பார்த்துங்க. இப்போ 5 செட்டு தான் நான் முக்கியமாக எடுத்திருக்கேன். நம்ம நிறைய எடுக்க போகிறது கிடையாது. சரியா? சரி, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்தது இதுக்கு அடுத்தபடியாக நம்ம ஒரு முக்கியமான விஷயம் என்ன அதில் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 689 அப்படிங்கும்போது ஒரு வேளை 869 இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 866 இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 458 இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா 4, 5, 6க்கு 8 அப்படிங்கும்போது 9க்கு வந்து பவரில் என்ன அப்படின்றது பார்த்தா 6க்கு 8 அப்படிங்கும்போது 9ல் 1. ஸோ அப்படிங்கும்போது 451 அப்படிங்கிறது ஒரு செட்டு நீங்கள் கணக்கில் வச்சுங்க. ஸோ நான் இப்போ எடுத்து கொடுக்குறது மொத்தம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 செட்டு நான் கணக்கில் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு வழியாக நம்மளுக்கு வந்து வெற்றிகள் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது இன்றைக்கி எப்படி நம்ம கொடுத்தோமோ அதே மாதிரி நாளைக்கு டார்கெட்டில் கண்டிப்பாக இருக்குது. நம்ம என்ன தான் பாஸ்ட் சார்ட்டை பற்றி பார்த்தாலும் பெண்டிங் சார்ட்டை பற்றி பார்த்தாலுமே நம்ம ஒரு சில நாள் பண்ண வந்துட்டு தான் இருக்குது. அதனால் இந்த கணக்குகள் எல்லாம் உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஏன்னா ரிப்பீட் ஆன நம்பர் அப்படிங்கும்போது எனக்கு வந்து ரொம்ப கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் கண்டிப்பாக 9க்கு அதிகபட்சம் வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது நண்பர்கள். ஓகேவா? அதே மாதிரி நான் வந்து 8க்கு ஒரு வேளை 0 நான் எதிர்பார்க்குறேன் ஏ போர்டில். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6க்கு 6 தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கண்டிப்பாக 6க்கு 6 கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா 6க்கு 9ன்னு சொல்லிட்டு பவரில் வரலாம். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0க்கு 9 அப்படின்ட்டு இருக்கும்போது 9க்கு வந்து கண்டிப்பாக இவன் ஒரு வேளை 1 அல்லது 2 இதுக்குள்ளே தான் ஆட்டங்கள் முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டி போர்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்றது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 5 அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை 8 கொண்டு வரலாங்கிற மாதிரி தெரியுது. 8 அப்படி இல்லைன்னா 7. ஸோ 89617092 அப்படிங்கிறதும் உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். சரியா? ஸோ நான் கொடுத்துருக்கிறது இதுதான் 89617092. இதில் தான் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஆல் போர்டில் 9, 2 அப்படி இல்லைன்னா 1 கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. சரியா? உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. ஏபிஎஸ்சிபிசி எல்லாமே நான் தனியாக கொடுத்துட்றேன். அதையும் பார்த்துங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வெற்றி பெற நம்மளுடைய சேனல் சார்பாக நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இதுதான் கணக்கு. நம்மளுக்கு ரொம்ப போட்டு நான் சொல்ல விரும்பலை. இதுலேருந்து நம்மளுக்கு தினசரி வெற்றிகள் கண்டிப்பாக இதுலேருந்து நம்மளுக்கு வரும். ஓகேவா? மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பர்களே. ஓகேவா? திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெற்றியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.